யார் அந்த சார் விடை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஈசிஆர் சாலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது சம்பந்தமாக செய்தியாளர்கள் சென்னையில் கேள்வி கேட்ட போது அங்குன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும், இந்த எதிர்கட்சிகள் தான் பூதகரமாக்குது அப்படின்னு இப்போ முதல்வர் சொல்லியிருக்காரு. இல்லை, யார் அந்த சாரு, அப்புறம் யார் அந்த காரு, அப்புறம் யார் அந்த மோர், இப்படி வரிசையாக வரும். அதில் ஏன்னா அவங்க இரும்புக்கரம் கொண்டு சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மேதக ஆளுநர் உரையில் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி பதில் சொல்லுகிறார்? அவர் திமுக காரர் அல்ல, அனுதாபி என்று சொல்கிறார். அனுதாபிக்கும் அவர் மாநாட்டிலே கலந்து கொள்வாராம், அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொள்வாராம், அவர் பூத்து பணியை பார்ப்பாராம். ஆனால் அவர் திமுக உறுப்பினர் இல்லையா? இது எப்படி இந்த மக்கள் நம்புவார்கள் என்று முதலமைச்சர் பதில் சொல்கிறார் என்று தெரியவில்லை. அந்த அதிர்ச்சி மறைவதற்குள்ளாகவே அந்த திமுக கொடியை கட்டி கொண்டு இரவிலே இன்றைக்கு பெண்களை விரட்டுகிற காட்சி. நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், இந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் என்றால் இரவு 12 மணிக்கு தனியாக ஒரு பெண் சுதந்திரமாக பாதுகாப்பாக சென்று வந்தாலே, எந்த பாலியல் வன்கொடுமை அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக திரும்பி வந்தால்தான் உண்மையான சுதந்திரம். அப்படியானால் தமிழ்நாட்டிலே சுதந்திரம் பறிபோயிருக்கிறது. அதுதான் இன்றைய நிலைமை. திமுக ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே சுதந்திரம் பறிபோயிருக்கிறது. அதை இன்றைக்கு மீட்டெடுப்பதற்காகத்தான் 2வது சுதந்திர போராட்டம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே இந்த தமிழக மக்களை மீட்டெடுத்து பாதுகாப்பதற்காக அந்த உரிமை போராட்டத்தை சுதந்திர போராட்டமாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சர் ஆகும்போது தான் தீர்வு கிடைக்கும்.